கார்த்திக்குடைய மனைவி குமாரி, அந்த அம்மா அந்த படத்தில் ஹீரோயினியை நடித்த பிறகு 2 பேருக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிப்போச்சு. ஒர்க் அவுட் ஆகி இவர் படத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டார், எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டார். வந்த பிறகு அந்த பொண்ணு 4 மாதம் கர்ப்பம். இப்போ அந்த குமாரியினுடைய சகோதரர்கள் 2 பேரும் ஊட்டியிலேருந்து கிளம்பி சென்னைக்கு வர்றாங்க. இப்படி என் தங்கச்சியை கெடுத்து விட்டிய, தாலி கட்டிக்க. நான் எத்தனை பேரப்பா தாலி கட்டுறது? இப்போ கார்த்திக்கு டோனில் அந்த இளைஞர்கள் உக்குரமாகி கார்த்திகை கடத்திட்டு ஏன் கொண்டு போயிடறாங்க, ஊட்டிக்கே கொண்டு போயிடறானுங்க. கார்த்திக் கடத்தி கொண்டு போய் ஊட்டியில் வச்சு கட்டுறா தாலியை. கார்த்திகை சகோதரியை தாலியை கட்ட வச்சு மனைவியாக்கி 4 மாதம் 6 மாதம் ஆன பிறகு மாலையும் கைத்தும் வாயும் வயிறுமா காரில் கொண்டு வந்து கார்த்திக் வீட்டில் விட்டுருப்பார். அதுதான் கார்த்திகோட மகன் இருக்கார்ல, அவர் பிறந்த கதை. கொஞ்ச நாள் ஸ்ரீபிரியாவோட திருமணம் செஞ்சுக்கிறேன்னு ஸ்ரீபிரியாவோட நெருக்கமாக இருந்தார். ஸ்ரீபிரியா இந்த கார்த்திகை திருமணம் பண்ணிக்குவான அந்த அம்மா நம்பி இருந்து மருந்தெல்லாம் குடிக்கும். நிறைய இன்டர்வியூவில் கூட சுஹாசினி குஷ்பு அவர்கள் கூட சொல்கிறார், பயங்கரமாக ஃப்ளர்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஹீரோயின்ஸ்னால் பயங்கரமாக ஃப்ளர்ட் பண்ணுவார். இதெல்லாம் உண்மையா? ஃப்ளர்ட்டிங் திறமையெல்லாம் 100% உண்மை. கார்த்திகை பொறுத்த வரைக்கும் 5 லட்ச ரூபா கொடுத்து அட்வான்ஸ் வாங்கிடுவோம் எல்லார்ட்டையும். யார்கிட்டையும் அவளுக்கு தேவையே 5 லட்ச ரூபா தான். எப்படி இருந்தாலும் மாதம் 2 பேர்ட்டு அட்வான்ஸ் வாங்கிடுவோம். அரசியலில் ஒரு நல்ல செல்வாக்கு எதிர்காலம் இருந்துச்சு, ஆனால் இவரே கெடுத்துக்கிட்டான்னு சொல்கிறேன். இது உண்மையா சார்? 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது, ஆட்டோ அங்கேயே நின்றுடும். சகல ஐட்டங்களும் வேணும், அதுக்கு மேலே அவர் ஓட ஆரம்பிச்சிடுவார். பல பெண்கள் சகவாசம் 1 2 இல்லை. இப்போ அவரால் பழைய ஹெல்த் இல்லை, கை கால் எல்லாமே அவருக்கு கடுமையான பாதிப்பு, நடக்க முடியாது, ரொம்ப மெதுவாக தான் நடப்பார். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துலேயே ஒரு 30-60 30 ப்ரொடியூசர்கிட்ட 5 லட்சம் அட்வான்ஸ் வாங்குவார்னு சொல்கிறாங்களே, இது உண்மையா சார்? யார் போய் கேட்டாலும் என்ன கேரக்டர் கேட்டாலும் சரி நடிச்சிருவோன்னு காசை வாங்கிடுது. அப்புறம் அந்த படம் கொடுத்த தயாரிப்பாளர் இவர் கண்டுபிடிக்கிறதுக்கு 5 லட்சம் செலவு வரும். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்போ ஒரு மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நவரச நாயகன் கார்த்திக் அவர்களுடைய நிறைய விஷயங்கள், அதாவது ஒரு டைரக்டர் வந்து வெளிப்படையாக சொன்னார், கார்த்திக் இப்படி அப்படி நிறையா சொன்னார். அதுக்கப்புறம் நிறைய பேர் கார்த்திக் அவர்களை சொல்கிறாரு. இந்த நவரச நாயகன் கார்த்திக் அவர்களுடைய உண்மை முகம்னா என்ன? அதாவது பாரதி ராஜா ஒரு 70கள் கடைசியில் ஒரு 75 76 பக்கம் ஒரு காதல் கதை, ஒரு ஐயர் வீட்டு பையன் ஒரு மீனவர் பெண்ணை பல போராட்டங்களுக்கு நடுவில் காதல் செய்வதாக ஒரு கதை. அலைகள் ஓய்வதில்லை. படத்தில் முட்டம்னு ஒரு ஊர் எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில், அதுதான் ஷூட்டிங் ஸ்பாட்டு. அப்போ அதுக்கு ஒரு ஐயர் இளைஞனை போன்ற உருவ ஒற்றுமையோடு ஒரு கதாநாயகன் வேணும். பிரசாந்தை போய் பார்க்குறாங்க, பிரசாந்த் பிடிக்கல அவருக்கு. அப்புறம் முத்துராம வீட்டுக்கு போகிறார், மகனை பார்க்குறார் கார்த்தியை. இந்த இளைஞன் தான் எனக்கு வேணும். ஒத்த கால நின்று அலைகள் ஓய்வதில்லை படத்துக்கு கார்த்திகை ஒரு 17-18 வயசு பையன், ஒரு பள்ளி மாணவன். அந்த மாணவனை கதாநாயகனாக ஆக்குறார். முதல்ல இந்த சமூகத்தை சீரழித்த ஒரு இயக்குனர்னால் அது பாரதி ராஜா தான். ஏன் இனிய தமிழ் மக்களே, தமிழை பூரா முழகா இருப்பார். ஒரு தமிழச்சி கூட நடிகனாக்க மாட்டார், ஒரு தமிழச்சி கூட பாட வாய்ப்பு தர மாட்டார். அந்த பாரதி ராஜா தான் என்ன பண்ணுறாரு, கார்த்திகை அறிமுகப்படுத்துகிறார். அறிமுகப்படுத்தி அந்த படம் நல்ல ஹிட், அருமையான வியாபாரம், நல்ல லாபம். அப்போது அது வரைக்கும் முத்துராம ஒரு பெரிய உண்மையான நவரச நாயகன் அவங்க அப்பா தான். அந்த படம் தான் இவருக்கு. அப்போது இல்லை, நான் அவனை படிக்கணும், பெரிய 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 படிப்பெல்லாம் படிக்கணும்னு விரும்புகிறேன், இவனை கொண்டு சினிமா பக்கம் விட்டுட்டீங்களே, வருத்தப்படுறாரு. அம்மாவும் வருத்தப்படுது, அப்பாவும் வருத்தப்படுறாங்க. இதுக்கு நடுவில் தொடர்ந்து அவருக்கு படம் வருது. படம் வந்த பிறகு ஒரு ஷூட்டிங், ஊட்டியில் ஒரு ஷூட்டிங். அந்த எஸ்டேட்டு ஓனரை உடைய மகளை, அதாவது நம்ம கார்த்திக்குடைய மனைவி குமாரி, அந்த அம்மா அந்த படத்தில் ஹீரோயினி.
ஹீரோயினியை நடித்த பிறகு ரெண்டு பேருக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிப்போச்சு. ஒர்க் அவுட் ஆகி இவர் படத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டார், எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டார். வந்த பிறகு அந்த பொண்ணு 4 மாதம் கர்ப்பம். யார்? அந்த எஸ்டேட் ஓனருடைய மகள், படுகாசுன்னு சொல்லக்கூடிய ஒரு சமூகம். இப்போ அந்த குமாரியினுடைய சகோதரர்கள் 2 பேரும் ஊட்டியிலேருந்து கிளம்பி சென்னைக்கு வர்றாங்க. இப்படி என் தங்கச்சியை கெடுத்துவிட்டிய, தாலி கட்டிக்க. நான் எத்தனை பேரப்பா தாலி கட்டுறது? இப்போ நம்ம கார்த்திகை டோனில் அந்த இளைஞர்கள் உக்கிரமாகி கார்த்திகை கடத்திட்டு ஏன் எங்கே கொண்டு போயிடறாங்க? ஊட்டிக்கே கொண்டு போயிடறானுங்க. கார்த்திக் கடத்தி கொண்டு போய் ஊட்டியில் வச்சு கட்டுறா தாலியை. யாரை? கார்த்திகை சகோதரியை தாலியை கட்ட வச்சு மனைவியாக்கி 2 மாதம் எல்லா ஷூட்டிங்கும் கேன்சல். 4 மாதம் 6 மாதம் ஆன பிறகு மாலையும் கைத்தும் வாயும் வயிறுமா யாரை ஏற்றி விட்றாங்க? காரில் கொண்டு வந்து கார்த்திக் வீட்டில் விட்டுட்டு போயிடுறாங்க. அதுதான் கார்த்திகோட மகன் இருக்கார்ல, அவர் பிறந்த கதை. 2வது அதோடு மட்டும் நிற்கல, அந்த குமாரியினுடைய சகோதரியும் 3 மாதம் கர்ப்பமாகி போச்சு. அதன் பிறகு அந்த இளைஞர்கள் வந்து மறுபடியும் கட்டுறா தாலியை. ஒன்று கிடைத்தால் ஒன்று இலவசம். இதுதான் கார்த்திகுடைய கதை. கொஞ்ச நாள் ஸ்ரீபிரியாவோட திருமணம் செஞ்சுக்கிறேன்னு ஸ்ரீபிரியாவோட நெருக்கமாக இருந்தார். ஸ்ரீபிரியா இந்த கார்த்திகை திருமணம் பண்ணிக்குவோன்னு அந்த அம்மா நம்பி இருந்து மருந்தெல்லாம் குடிக்குது. இதுதான் கார்த்திகுடைய கதை. கார்த்திகை பொறுத்த வரைக்கும் மதுரையில் சொன்னாங்க ஒரு ஷூட்டிங். காலையில் போகிறார் ஷூட்டிங்குக்காக, விமானத்தில் டிக்கெட் வாங்கி கொடுத்து போகிறாங்க. காலையில் படுத்தவர் ராத்திரி வரைக்கும் எந்திரிக்கல, தூங்கிட்டார். ராத்திரி மறுபடியும் எந்திரிச்சு சாப்பிட்டாரு, மறுபடியும் படுத்துட்டார். ராத்திரி பூரா தூங்குறாரு. அடுத்த நாள் மத்தியானம் வரைக்கும் பார்க்குறாங்க, திறக்கலை. அப்போ எத்தனை நாள் தூங்குறாரு? 2 நாள். இதுதான் அவருடைய. ஆமாம். அதனால் இப்போ கார்த்திக் எங்கே போனாலும் எவ்வளோ ரூமே தரமாட்டான், அறையே தரமாட்டாங்க. எப்போ தூங்குவார், எப்போ எந்திரிப்பார். இதுதான் கார்த்திக்குடைய பழக்கம். என்னுடைய நண்பர் ஒரு படம் எடுத்தார், தீ இவன். இப்போ இப்போ தான் இறந்தார். TM ஜெயமுருகன்னு பேர். படம் இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. நான் சொல்கிறது ஒரு 3-4 ஒரு 6 மாதத்துக்கு முந்தி. ஆமாம் ஆமாம், திருப்பூரில் தான் ஷூட்டிங். அந்த தயாரிப்பாளர் நானும் நெருங்கிய நண்பர்கள். கார்த்தி சொல்லிட்டார், என்னால் நடிக்க முடியாது, ஏன் மாதிரி டூப்பை போட்டு எடுத்துங்க, ஏன் போல் நான் உட்காந்துக்கிறேன், என்ன போல் டூப்பை போட்டு எடுத்துக்கணும். கார்த்தியை போல் டூப்பை வச்சு தான் படம் படத்தை முழுக்க முடித்தார். அவர் ஒரு டேரக்டர். அவர் ஏறக்குறைய 10-15 படம் பண்ணவர். முரளி வச்சு படம் எடுத்திருக்காரு, பாண்டியராஜ் வச்சு படம் எடுத்திருக்காரு, SS சந்திரன், இப்படி பல பேர் வச்சு படம் எடுத்தவர். கடைசியாக ஒரு 4 சீனோ 3 சீனோ இருக்குது, வரமாட்டேன்ட்டார். அவர் வந்து சொல்லிட்டார், நீ வரலைன்னா நான் உனக்கு கடத்த வேண்டி இருக்கும்னே சொன்னார். அப்புறம் திருப்பி அவருடைய பிஏட்டை சொல்லி கோயம்புத்தூருக்கு டிக்கெட் ஃப்ளைட்டை போட்டு அப்புறம் வந்து அந்த படத்தை டூப்பை போட்டு நடித்து கொடுத்துட்டு போனார். இதுதான் கார்த்திக்குடைய கதை. கார்த்திகை பொறுத்த வரைக்கும் 5 லட்ச ரூபா கொடுத்து அட்வான்ஸ் வாங்கிடுவார் எல்லார்ட்டையும். யார்கிட்டையும் அவளுக்கு தேவையே 5 லட்ச ரூபா தான். எப்படி இருந்தாலும் மாதம் 2 பேர்ட்டு அட்வான்ஸ் வாங்கிடுவார். அது இப்போ யாரும் போகிறதில்ல. இப்போ அரசியல் கட்சி தலைவர் ஆகிட்டார். ஆளுங்கட்சி வரும்போது ஒரு 2 கோடி கொடுப்பானுங்க, கொடுத்தோன்னே பிரச்சாரம் பண்ணுவார். எப்போ எப்போ முழிக்கிறாரோ அப்போ தான் பிரச்சாரத்துக்கு போவார். எப்போ மறுபடியும் தூக்கம் வருதோ அங்கேயே படுத்துடுவார். அதே உள்ள ரூமை போட்டு ஏசி ரூமில் படுத்துடுவார். அரசியலில் ஒரு நல்ல செல்வாக்கு எதிர்காலம் இருந்துச்சு, ஆனால் இவரே கெடுத்துக்கிட்டான்னு சொல்கிறேன். இது உண்மையா சார்? 6 மணி ஆனால் போதும். அதாவது அவருக்கு 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது. வடிவேலு கதை தெரியுமா? 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது. இதுதான் ஒரு கதை. 6 மணி ஆச்சுன்னா ஆட்டோ அங்கேயே நின்றுடும். சகல ஐட்டங்களும் வேணும். அதுக்கு மேலே அவர் ஓட ஆரம்பிச்சிடுவார். இதுதான் கார்த்திக்குடைய வாழ்க்கை. கார்த்திக் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுவதே இல்லை. ஏன்னா வருஷம் எப்படியும் ஒரு தேர்தல் வரும், உள்ளாட்சி தேர்தலோ நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலோ. எடப்பாடி தரப்பு சில கோடிகளை கொடுப்பாங்க.
ஜெயலலிதா அவர்கள் காலத்திலேருந்தே இருக்கா? ஆமாம் 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 ஆமாம். சில கோடிகளை கொடுத்தா இவருக்கு இதை காலம் பூரா ஓடிடும். இதுக்கு நடுவில் யாராவது வந்து ஒரு படத்தில் ஒரு ஒரு கெஸ்ட் ரோல் 5 லட்ச ரூபா கூட வாங்கிடுவேன். எப்போ நடிப்பேன், எப்போ தோணுதோ அப்போ கூப்பிடுறோம் போ. இதுதான் கார்த்திக்குடைய அரசியல். கார்த்திகை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் குடிகட்டி பிறந்த நடிகர். பல படங்கள் அவருக்கு நல்ல ஹிட்டு. ஆனாலுமே தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி அவருக்கு கவலை இல்லை. பல பெண்கள் சகவாசம் 1 2 இல்லை, வீட்டில் தண்ணியை தொளிச்சு விட்டுட்டாங்க. ஆனால் இப்போ அவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இப்போ அவரால் பழைய ஹெல்த் இல்லை. கை கால் எல்லாமே அவருக்கு கடுமையான பாதிப்பு, நடக்க முடியாது, ரொம்ப மெதுவாக தான் நடப்பார். ஆனாலும் 6 மணிக்கு மேலே ஆட்டா ஓடாது. இதுதான் கார்த்திக்குடைய ரகசியம். எப்படி சார் இத்தனை படங்கள் ஹிட்டு கொடுத்தாரு? ஏன்னா டைமுக்கு வரமாட்டார், ஷூட்டிங் முடிய மாட்டார், நிறைய பெண்டிங் அட்வான்ஸ் அது இதுன்னு இருக்குது. அப்படி இருந்தும் கூட எப்படி சார் இப்படி இத்தனை ஹிட்டு கொடுத்து நவரசனாயன்ற பட்டம் வாங்குற அளவுக்கு எப்படி நடிச்சாப்புல? 50% படம் வெற்றி அடைகிற காலத்தில் கொஞ்சம் சின்சியராக இருந்தார். இப்போ சமீப காலமாக தான் வயது ஆக ஆக தான் அவருக்கு எல்லா பழக்கமும் தொற்றிக்கொண்டது. நீங்கள் ப்ரொடியூசரோ கோடிக்கணக்காக பணம் போட்டவன் எப்படியாவது இவர்கிட்ட வேலை வாங்கி நடிக்க வச்சு படத்தை ரிலீஸ் பண்ணிடுவான். ஆனால் இவருக்கு பெரிய படம் எதுவும் ஹிட் ஆகாமல் போனதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, பல தயாரிப்பாளர்கள் இவரை பார்த்து தப்பிச்சு ஓடிட்டான். ஏன்னா இவரை வைத்து வேலை வாங்க முடியாது, இவர் குறிப்பிட்ட நேரத்துக்கு வரமாட்டார், குறிப்பிட்ட நேரத்துக்கு இவரை கண்டுபிடிக்க முடியாது, எப்போ வருவாரும் தெரியாது, எப்போ போவாரும் தெரியாது, பல லட்சம் ரூபா நட்டமாகும். அதனால் இவருக்கு இந்த திரைப்பட உலகமே வேண்டாம். ஏதாவது கெஸ்ட் ரோலு அதுக்கு பணத்தை கொடுத்து கையோடு கூட்டிகிட்டு வந்து கையோடு அவரை கூட வச்சு கூட நடித்து முடித்து அப்படியே கொண்டு பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் நடக்குது. என்னுடைய நண்பர் இந்த ஈவன் படம் கூட அப்படி தான் பண்ணார். அவரை கொண்டு வந்து அவருக்கு தேவையான அத்தனையும் சகல செட்டப்புகளும் ஏற்பாடு பண்ணிட்டு தான் அவரை போய் கூப்பிடணும். வந்த பிறகு அவர் அந்த மயக்கத்திலேயே நடிப்பார். நடித்து முடித்த பிறகு மறுபடியும் மயக்கத்திலேயே படுக்க வச்சிடணும். அவருக்கு தேவையானதை பூராத்தையும் அந்த ஏசி அறையில் கிடைத்தால் அங்கே இருப்பார், கிடைக்கலைன்னா கிளம்பிடுவார். நிறைய இன்டர்வியூவில் கூட சுஹாசினி குஷ்பு அவர்கள் கூட பயங்கரமாக ஃப்ளர்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஹீரோயின்ஸ்னால் பயங்கரமாக ஃப்ளர்ட் பண்ணுவார். இதெல்லாம் உண்மையா? ஃப்ளர்ட்டிங் திறமையெல்லாம் 100% உண்மை. அடுத்த கட்டமாக அந்த கடத்தல் அப்படின்றது நம்ம படங்களில் தான் பார்த்துருப்போம். ஆனால் நிஜத்தில் வந்து தமிழ்நாட்டில் ஹீரோ அடிக்கடி கடத்திட்டு போனாங்கன்னா கார்த்தி அவரில் தான் கடத்திட்டு போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது உண்மையிலே கார்த்தி அவரில் கடத்திட்டு கடலுக்குள்ளே போய் பேச்சுவார்த்தை நடந்திருக்கா? நீங்கள் அயோத்திக்கு இப்போ வீரமணி விஜயுடைய மகனை இப்போ இருக்கிற சஞ்சய் ஜேசன் சஞ்சயை அந்த குழந்தைய கையில் எடுத்து விஜயிடம் கால் ஷீட் வாங்கிய காலங்கள்லாம் உண்டு. அப்போது ஜெயலலிதாவுக்கு அயோத்திக்குப்ப வீரமணி வேணும், கருணாநிதிக்கு பங்குமார் வேணும். அப்போ விஜயெல்லாம் யார்? ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்குமே பங்குமார்களும் அயோத்திக்கு போய் வீரமணிகளும் தேவைப்பட்ட பொழுது அப்போல்லாம் ஒரு 25 வருஷத்துக்கு முதல்ல விஜய் யாருமே இல்லையே. இந்த ஜேசன் சஞ்சயை அயோத்திக்கு வீரமணி அந்த குழந்தைய கால் ரெண்டு எப்படி தலையில் கையோடு தூக்கிட்டாராம். இந்த கால் ஷீட் கொடுக்கலைன்னா செவுத்தில் அடி பண்ணாராம். நடுங்கி போய் படத்தில் நடித்து கொடுத்தார். அப்போ எந்த அளவுக்கு இந்த தாதா ஈஸ் அந்த திரைப்படத்துறைகள் இருந்திருக்கு. ஏன் நீங்கள் ரம்பா, தேவயானி, 3 ரோசஸ் கதாநாயகிகள் நம்ம செலிய ஆமாம் அது கேள்விப்பட்டிருக்காங்க. பல லட்சம் கொடுக்கணும், வட்டி எல்லாம் நிறைய ஆகிப்போச்சு. 3 பேரையும் தூக்கி கடலில் கொண்டு போயிட்டாரா ஹீரோயின்ஸ் 3 பேர். ஆமாம், அந்த இன்னொரு பொண்ணு ஒரு குழந்தைத்தனமாக இருக்கும், அது பேர் சொல்லுங்கள். லைலா பைலா எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாரா. ரம்பாவை திருமணம் செய்கிற திருமண தாலி கட்டுறதுக்கே ஒரு முட்டா பைய கனடாவிலேருந்து ஒரு ஈழத்தமிழன் வந்திருந்தான். இப்போ அவன் தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கான். தாலி கட்டுகிற போது அன்புமணி கடத்தி கொண்டு வச்சார், செட்டில் பண்ணுறா வட்டி குட்டியோடன்னு. பணத்தெல்லாம் கொடுத்து தான் ரம்பாவை மீட்டு கொண்டு வந்து கல்யாணம் பண்ணார். இதெல்லாம் கடத்தல் சாதாரண விஷயம். காவல்துறையும் ஏவல் துறையும் ஆளுங்கட்சியும் சேர்கிற போது யாரை வேணால் கடத்தலாம்.
நீங்கள் கார்த்திகை கடத்த வேண்டிய அவசியமே இல்லை. கார்த்திகை காரில் ஏறியானே அவரே ஏறிடுவார். 6 மணி ஆனால் ஆட்டோ ஓடாது, அவ்வளோதான். 6 மணி ஆனிச்சுன்னா அப்பா எனக்கு எதாவது கொடுங்கப்பா, நீ கடத்தி நீ என்னமோ வச்சுக்கோ, எனக்கு தேவையானது ஐட்டங்களெல்லாம் கொடு, சாப்பிட்றதுக்கு ஃபிஷ் ஃப்ரை கொடு, சிக்கன் லாலிபாப் கொடு, ஜானி வாக்கர் கொடு, கடத்தி எத்தனை நாளோட வச்சுக்கப்பா, கடத்துகிறோம் பாப்பா, இவன் நான் தினம் இவ்வளவு செலவாகிட்டு இருக்குது, இவனை கொண்டு இப்போ எடுத்து பிடிச்சாதே விட்டுருங்கடா. இப்படியெல்லாம் நடந்திருக்கு. முத்துராமன் அவர்கள் இருக்கும்போது இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துருச்சு. நம்ம இருக்கும்போதே கடத்திட்டு போயிட்டாங்களே. குமாரியுடைய சகோதரர்கள், முதல் மனைவியினுடைய சகோதரர்கள் சென்னையிலேருந்து காரில் கடத்தி கொண்டு போய் கட்டுறா தாலின்னு. அவரால் எதுவும் பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியல. பையன் தவறு பண்ணிட்டான். தவறு செய்தவன், தப்பு செய்தவன் தண்டனை அனுபவிக்கணும், உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும். அதனால் அவர் ஒன்றும் கண்டுக்கவே இல்லை. சினிமாவில் வந்து கடத்தல்காரர்களுக்கும் ரவுடிகளுக்கும் நடிகர்களுக்கும் அதிக தொடர்பு இருக்கிறது உண்மைதான். ஃபைனான்ஸு கொடுத்து அப்புறம் கடத்தானே செய்வான். ஃபைனான்ஸு இப்படி பல ஆயிரம் கோடி பணம் சேர்ந்தது நம்ம அன்பு செடிங்கிட்ட. போலீஸே வராத. மணிரத்னுடைய அண்ணன் ஜி வெங்கடேஷன் தற்கொலை பண்ணி செத்தே போனார் அன்பு செடியினால். பால் தாக்கரே போய் பம்பாய் படத்தில் ஓட்டி காட்டி போட்டு காட்டு, அந்த படத்தையும் ரிலீஸ் பண்ண ஜி வெங்கடேசன் மணிரத்னம் கொடைக்கானல் பங்களாவிலேருந்து கடத்தப்பட்டு தூக்கு போட்டு செத்து போயிட்டார். எல்லாத்துக்கும் பின்னாடி அரசியல் இருக்குது. எல்லாருக்கும் பின்னாடி அரசியல் இருக்குது. அரசியல் இருந்தால் போலீஸ் இருக்கும். பண விஷயத்தில் மாட்டிக்கிட்டால் பிரச்சாரத்தில் இறக்கிட்டு வேறு வழியே இல்லை. சொல்கிறதெல்லாம் கேட்கணும், சொல்லுவதெல்லாம் கேட்கணும். இவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி சார் இவரை நம்பி ஃபார்வர்ட் பிளாக் தலைவராக மாற்றினாங்க? ஏன்னா முத்துராமன் தேவர் ஃபார்வர்ட் பிளாக் தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி அவரில் ஃபார்வர்ட் பிளாக் தலைவராக எப்படி மாற்றினாங்க? எப்படி மாற்றினாங்கன்னா, இப்போ அந்த கட்சிக்கு ஒரு ஃபேமிலியில் தலைவர் வேணும், ஓட்டு கேட்டு போனால் மக்கள் கூடணும், ப்ளஸ் முக்குளத்தூர் சமூகமாகவும் இருக்கணும். பார்த்தா இவர் தான். இவர் முக்குளத்தூர் சமூகம். இவரை வச்சு அரசியல் செய்யலான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ ஜெயலலிதா சசிகலா கோடிகளை கொடுக்குது. போய் நின்று நீங்கள் இவர் கட்சி சார்பாக நீங்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களாம் நிறுத்தி ஓட்டு வாங்கினார். அது ஒரு பெரிய புரட்சி தான். இவர் கட்சியில் அத்தனை பேருக்கு சீட்டு. தாழ்த்தப்பட்டவனுக்கு முக்குளத்தூர் ஓட்டு போட்டாங்களே, அது ஒரு புரட்சி நடந்தது. அப்புறம் ஏன் சார் ஜெயலலிதா அவர்களோட சண்டை போட்டு வெளியே? நீங்கள் ஜெயலலிதா சண்டை போட்டார்னா இவர் அந்த அம்மா வர சொல்கிற நேரத்துக்கு போக மாட்டார். அந்த அம்மா சொல்கிறது இவர் கேட்க மாட்டார். இவர் ஜெயலலிதாவோடு முன்னாடி பிரச்சாரத்துக்கு போக சொன்னால் இவர் ஜானி வாக்கரோட பிரச்சாரத்தில் இருப்பார். ஜானி வாக்கரோட பிரச்சாரம். அந்த அம்மா என்ன பண்ணும், அந்த அம்மாவுக்கு முன்னாடி கார்த்திகை போக சொல்லும். பேசுனா கூட்டம் கூடும். அடுத்து இந்த அம்மா வந்து அதை பெருங்கூட்டமாக்கும். இவர் என்ன பண்ணுவார், வண்டியிலே அடிச்சுட்டு கால் நீடி படுத்துடுவார். அம்மா வந்திருக்க காலையில் வர சொல்லுங்குவார். பிரச்சாரம் பண்ணமையா, நாளைக்கு பார்த்துக்கலாங்குவார். இதுதான் அவருடைய அரசியலில் பெரிய அவருக்கு ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கு இல்லை. ஒரு முக்குளத்தூர் தலைவர் இவரை சினிமா நடிகர்னு விஜயை பார்க்குற கூட்டம் மாதிரி இவரை பார்க்க ஒரு கூட்டம் கூடும். இதுதான். ஆனால் இதை நீங்கள் அவர் முழுமையாக செய்யக்கூடிய அளவுக்கு அவருக்கு தகுதியோ திறமையோ ஆர்வமோ இல்லை. நடிகர்களுக்கு எப்போவுமே கூட்டம் கூடும், எப்போவுமே கூடும். இங்கே இது ஒரு முட்டாள்தனமான நாடு. உழைப்பவனுக்கோ அல்லது தியாகிகளுக்கோ இங்கே மரியாதையே இல்லை. சினிமா கவர்ச்சி, பாலியல் கவர்ச்சி, இதுக்கு அடிமையாக்கிய இடம் அந்த திரைப்படத்துறை தான். சிலுக்கு பாடுனா, தமனா காவாலா பாடுனா, ரஜினி படத்துக்கு ப்ரொமோஷனே காவாலா பாட்டு தானே, தமனா தானே. இடுப்பில் பாதி, துடையில் பாதி, எல்லாம் தெரியுது. அதை தானே ரசிக்கிறான். தமனா எலெக்ஷன் நின்னா எம்எல்ஏ ஆயிரும், ரம்பா நின்னா எம்பி ஆயிரும், திரிஷா நின்னா மேயர் ஆயிரும். இதனால அரசியல். ஏன் குஷ்புவும் நக்மா விட்டால் நாட்டில் அரசியலே ஆளே இல்லையா, பெண்களே இல்லையா? சினிமா பிரபலங்கள், சினிமா கவர்ச்சி, பாலியல் ரீதியான உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய மலிவான சிந்தனை, இதுதான் திரைப்படத்துறை. சினிமா மார்க்கெட் போனதுக்கப்புறம் கார்த்தி அவர்கள் அரசியலுக்கு வந்தாரா? சினிமா மார்க்கெட்டில் இருக்கும்போது இல்லை, சினிமாலாம் முடிஞ்ச பிறகு தான். சினிமாவில் எந்த ப்ரொடியூசரும் வச்சு படம் எடுக்க தயாராக இல்லை. அப்போது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துலேயே ஒரு 50-60 30லேருந்து 50 ப்ரொடியூசர்கிட்ட
5 லட்சம் 5 லட்சம் 5 லட்சம் அட்வான்ஸ் வாங்குவாருன்னு சொல்கிறாங்களே, இது உண்மையா சார்? யார் போய் கேட்டாலும் என்ன கேரக்டர் கேட்டாலும் சரி நடிச்சிருவோன்னு காசை வாங்கிடுவார். அப்புறம் அந்த படம் கொடுத்த தயாரிப்பாளர் இவரை கண்டுபிடிக்கிறதுக்கு 5 லட்சம் செலவு பண்ணணும். இவரை நீங்கள் ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்னா ஒரு கேரமன் வேணும். கேரமன் வேனுக்குள்ளே ஆமாம் சகலமும் இருக்கணும். எப்போ தோணுதோ அது திரும்பிடுவார். 5 நட்சத்திர ஹோட்டல் வேணும், ஃப்ளைட் டிக்கெட்டு வேணும். கிராமத்தில் ஒரு கேரவன் மேனிலே நடிக்க மாட்டார், இல்லை ஒரு ஏசி ரூம் வேணும். இதெல்லாம் அவருக்கான பழக்கம். அப்புறம் இப்படி பெரிய அளவில் சோபிக்க முடியும். ஆனால் வாசு அவர்களோட பெரிய பெரிய டேரக்டர்ஸோட எல்லா ஹிட்டு படம் கொடுத்து அந்த மமதையில் தான் அழிஞ்சதா? காரணம் இவருக்கு அந்த திரைப்பட புகழை தக்க வைத்து கொள்ளணுங்கிற அவசியம். சாக வரைக்கும் இந்த கூட்டம் இருக்கியா நமக்கு? நம்ம எது செஞ்சாலும் நம்ம ஏற்றுக்குவோம், எப்படி நடித்தாலும் ஏற்றுக்குவோம், நம்ம எதை சொன்னாலும் மக்கள் கை தட்டுவான். நசுங்கி செத்து போவான், 41 பேர் நசுங்கி செத்து போவான். அடுத்த கூட்டம் போனால் மறுபடியும் 1 லட்சம் பேர் வருவான். கூட்டத்தை களைய விடாமல் வச்சுக்கலாம், ஷூட்டிங் எடுக்கலாம். இப்படித்தானே இந்த மக்களை பரிசோதனை எலிகளாக பயன்படுத்துகிற அந்த மனநிலை வந்துருச்சு. ஒரு படம் ஹிட்டானால ஒரு 10 பவுன்சர் வந்துடுவான், ஒரு ஆடி காரு 5 பேர். முதலமைச்சர் அண்ணன் யார் தெரியுமா? அடுத்த முதலமைச்சர் ராமராஜன். இப்படி தான் உசுப்பேத்தி இப்போ எதாவது இப்போ எடுப்பு சாப்பாடு வருமானம் காத்துட்ருக்காரு ராமராஜன். பல பேரை அவ்வளோ ஹிட்டில் ராமராஜன். அடுத்த முதலமைச்சர் நான் தாங்க என்ன சொல்லுவார். அடுத்த முதலமைச்சர் எம்ஜிஆருடைய இடம் எனக்கு இருக்குது. இது போன்ற மலிவான சிந்தனை தான் இவர்களை எங்கே கொண்டு விட்டுருது? தெருவுக்கு கொண்டு விட்டுருது. பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.